வணக்கம். நான் டாக்டர் உதயகுமாரி. நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் எக்ஸர்சைஸ் டியூரிங் பிரெக்னன்சி. அதாவது கர்ப்ப காலத்துல உடற்பயிற்சி செய்யலாமா? யாரெல்லாம் செய்யலாம்? என்ன மாதிரியான உடற்பயிற்சி செய்யலாம்? யாரு செய்யக்கூடாது? எவ்வளோ நேரம் செய்யலாம்? எக்ஸர்சைஸ் பண்றதோட நன்மைகள் என்ன? இத பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ என்ன மாதிரியான எக்ஸர்சைஸ்லாம் பண்ணலாம் அப்படின்னா, ஆல்ரெடி எக்ஸர்சைஸ் பண்ணிட்டு இருக்கவங்க 30 நிமிடங்கள் அவங்க ஆல்ரெடி பண்ணின எக்ஸர்சைஸே பண்ணலாம். அல்லது நியூவாக ஸ்டார்ட் பண்ணுறவங்க ஒரு 10 நிமிடத்தில் ஆரம்பிக்கலாம். ஸோ என்ன மாதிரியான எக்ஸர்சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேஷ்னரி சைக்கிளிங் சொல்லுவோம். அதாவது ஒரு இடத்துலையே சைக்கிள் நிற்கும், நம்ம காலை ரொட்டேட் பண்ணுற மாதிரியான எக்ஸசைஸ் பண்ணலாம். யோகா பண்ணலாம். தென் யோகா மேட் போட்டு பண்ணக்கூடிய அந்த ஏரோபிக் எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவோம், அது பண்ணலாம். நல்ல வாக்கிங் பண்ணலாம். வீட்டு வேலைகள் எல்லாமே செய்யலாம். ஸோ இந்த மாதிரி எக்ஸசைஸ் ஸ்விம்மிங் பண்ணலாம். என்ன மாதிரியான எக்ஸசைஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னா, இப்போ பால் வந்து நம்ம மேலே ஹிட் ஆகிற எக்ஸசைஸ், நம்ம உடம்புல பட்டு நம்மளுக்கு அடிபடக்கூடிய எக்ஸசைஸோ, இல்லை வந்து நம்ம யார் மேலேயோ போய் இடிச்சுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் பண்ண வேண்டாம். ஜம்பிங் ஆக்டிவிட்டீஸ், இல்லை ஒரு இடத்துலையே ரொம்ப நேரம் நிற்கிற மாதிரியான எக்ஸசைஸோ, இல்லை வயிறு கம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி எக்ஸசைஸோ பண்ண வேண்டாம். ஸோ யாரெல்லாம் பண்ணக்கூடாது? மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் எக்ஸசைஸ் பண்ணலாம். ஆக்சுவலி எக்ஸசைஸ் பண்ணுறதுல நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, உடம்புல ரத்த ஓட்டம் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஸோ மலம் கழித்தல் நிறைய பேருக்கு ப்ரெக்னென்சியில் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ மலம் ஈஸியாக ரிலீஃப் ஆகிறதுக்கு இந்த இடத்துல ஸ்டாப். ஸோ யாரெல்லாம் எக்ஸசைஸ் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு எக்ஸசைஸ் பண்ணுறதுல எந்த கான்ட்ராஇண்டிகேஷன்ஸும் கிடையாது. அதாவது நல்ல ரத்த ஓட்டம் இம்ப்ரூவ் ஆகும், நல்ல தூக்கம், மலம் கழிக்கிறதுல சிரமம் இல்லாமல் இருக்கும். தென் அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆகும், வெயிட் ரொம்ப கெயின் ஆகாது. ப்ரெக்னென்சியில் நிறைய காம்ப்ளிகேஷன் சொல்கிறோம் இல்லையா, பிபி, சுகர் அந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் வராமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்குது. யார் பண்ண வேண்டாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெட்டை குழந்தை இருக்கிறவங்க, நஞ்சு கீழே இருக்கிறவங்க, இல்லை பிபி அதிகமாக இருக்கிறவங்க, தென் குறை மாதத்தில் பிரசவ வலி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறவங்க, கர்ப்பப்பை வாய் ரொம்ப வீக்காக இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்லாம் எக்ஸசைஸ் பண்ண வேண்டாம்னு சொல்லுவோம். ஸோ எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன மாதிரியான மெஷர்ஸ் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரூம் வந்து ரொம்ப ஹாட்டாக இருக்கக்கூடாது. அண்ட் பக்கத்தில் தண்ணி வச்சுக்கணும். எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி, பண்ணும்போது, அதுக்கப்புறமும் தண்ணி நிறைய குடிக்கணும். அண்ட் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வார்ம் அப், ஒரு 10 நிமிஷம் வார்ம் அப் பண்ணணும். அதாவது ஸ்ட்ரெச்சஸ்லாம் பண்ணிவிட்டு, அப்புறம் எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு, அப்புறம் தான் அந்த கூல் டவுன் பண்ணணும். ஸோ தட் இப்படி பண்ணுறது மூலயமா மசில்ஸ் ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகாமல் இருக்கும். ஸோ நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வந்ததுன்னா, நீங்கள் அதை உடனே ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப மூச்சு வாங்குறதோ, இல்லை படபடப்பு இருக்குது, வயிறு வலி இருக்குது, இல்லை ப்ளீடிங் ஆக ஆரம்பிக்குது, இல்லை மயக்கம் வருது, ஸோ இந்த மாதிரி எந்த ப்ராப்ளம்ஸ் இருந்ததுனாலும் நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கணும். எக்ஸசைஸ் நீங்கள் இப்போ உங்களுக்கு கொடுத்துருக்க எக்ஸசைஸோ, இல்லை நீங்கள் ஒரு வீடியோவில் பார்க்குற எக்ஸசைஸோ அப்படியே பண்ணணுன்ற அவசியம் இல்லை. உங்களுக்கு ஏற்ற மாதிரி அதை நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம். ரொம்ப மைல்டாக ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு அது டாலரேட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ரொம்ப விகரஸாக கண்டினியூ பண்ணலாம். எக்ஸசைஸ் பண்ணுறது மூலயமா அந்த ப்ரெக்னென்சியில் வரக்கூடிய பேக் பெயின், கால் வலி, கை வலி, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லேருந்து ரிலீவ் ஆகிறது மட்டும் இல்லை, உங்களுக்கு டெலிவரிக்கும் ஒரு ஸ்டாமினா பில்ட் ஆகும், உங்கள் மசில்ஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், டெலிவரிக்கும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.